திரு செங்கோட்டையன் அவர்கள் பொதுவாகவே ஒரு அதிரடி அரசியலுக்கு பேர் போனவர் அல்ல. அன்றைக்கே எல்லா பிரச்சனைகளையும் பேசி அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கணும். அன்றைக்கு அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவோடு இயங்குகிறார் என்று ஒரு தோற்றம் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி அமைத்ததற்கு பிறகு திரு செங்கோட்டையன் அமைதியாகிவிட்டார். இன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் நெருங்குகிற காரணத்தினால இப்படி ஒரு ஒருங்கிணைப்பு தேவை. அதுவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து விட்ட காரணத்தினால், அப்படி கூட்டணி சேராமல் இருந்தால் இவர்கள் எல்லாம் பாஜகவோடு சேர்ந்து எடப்பாடியை வீழ்த்துகிற செயலில் தான் இருந்திருப்பாங்க. என்னோட பதவியை நான் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது யதார்த்தம் தான். அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த கோரிக்கையே. ஏதோ ஒரு சூழ்நிலையில் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அது எல்லா நேரங்களையும் அதிர்ஷ்ட காத்து வீசாது இல்ல. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.